Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல exercise 3.8ல உள்ள second problemல இருக்கக்கூடிய second subdivision பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல exercise 3.8ல உள்ள third problemல இருக்கக்கூடிய first subdivision பார்க்கலாம். வாங்க. Find the values of m and n if the following polynomials are perfect square. 36x power 4 minus 60x cube plus 61x square minus mx plus n. அதாவது இந்த பாலினாமியல் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கொடுத்துட்டு இந்த பாலினாமியல்ல இருக்கக்கூடிய அன்னோன் வேரியபிள்ஸான m n ஓட வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம செகண்ட் சப்டிஷன்ல எப்படி நம்ம சால்வ் பண்ணோமோ அதே மாதிரி தான் இதுவும். சரியா? இங்க அந்த செகண்ட் ப்ராப்ளம்ல வந்துட்டு இங்க a b அப்படின்னு கொடுத்திருந்தாங்க, இங்க m n ன்னு கொடுத்திருக்காங்க. சரியா? ஆனா ரெண்டுமே ஒரே மாதிரி மெத்தட்ல சால்வ் பண்ண வேண்டியதான். அதுவும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான், இதுவும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். வாங்க சால்வ் பண்ணுமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் கொடுத்தக்கூடிய கிவனை உள்ள எழுதிக்கலாம். எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? இந்த டேர்ம்ல உள்ள ஃபர்ஸ்ட் டேர்முக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். சரியா? ஏன்னா இது மொத்தத்துக்கும் நம்ம ஸ்கொயர் ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதே மாதிரி நம்ம ரூட் எடுப்போம். இப்போ அவங்களே பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க, வேல்யூ மட்டும் கேட்டிருக்கனாலும் நம்ம அதே மாதிரி தான் சால்வ் பண்ணுவோம். எப்படி? ஃபர்ஸ்ட் டேர்முக்கு முதல்ல ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். என்ன வரும்? 36x power 4 root of 36x power 4 என்ன வரும்? 36க்கு ரூட் எடுத்தோம்னா 6ன்னு கிடைக்கும். ஏன்னா 6 ஸ்கொயர் வேல்யூ 36, 6 into 6 வந்து 36ங்கறனால நம்ம 6ன்னு போட்டாச்சு. இப்போ x power 4 ரூட் எடுத்தா என்ன வரும்? ஒரு டேர்ம் பவர்ல இருக்கு, அதுக்கு எப்படி நம்ம ரூட் எடுக்கிறது? பவர்ல உள்ள வேல்யூவை 2 ஆல் டிவைட் பண்ணிட்டாலே இதுக்கு ஸ்கொயர் ரூட் வேல்யூ தெரிஞ்சு போயிடும். பவர்ல என்ன இருக்கு? 4 இருக்கு. 4 2 ஆல் டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். அதாவது x power 2 x ஸ்கொயர்னு கிடைக்கும். இந்த வந்த வேல்யூ இருக்குல, இந்த வந்த வேல்யூவை இங்கேயும் இங்கேயும் போடணும். மல்டிப்ளை பண்ணுங்க. 6 6 are 36. x squared into x squared x power 4. இப்போ என்ன பண்ணணும்? சிம்பிள் சேஞ்ச் பண்ண வேண்டியதா. பிளஸ்க்குனால மைனஸ் போட்டுட்டு கேன்சல் பண்ணுவோம். 36x power 4ம் மைனஸ் 36x power 4ம் கேன்சல் ஆகி நமக்கு 0ன்னு கிடைக்கும். சரியா? நம்ம கேன்சல் பண்ணதான் நம்மளுக்கு ரிமைண்டர் 0ன்னு கிடைக்கும். அப்பனா தான் நம்மளால mn வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். சரியா? இப்போ என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் ரெண்டு டேர்ம் கீழ இறக்கணும். 60x³ plus 61x ஸ்கொயர். ஏன் ரெண்டு டேர்மா கீழே இருக்கணும்? இப்போ நார்மல் டிவிஷன்னா ஒரு டேர்ம் தானே கீழே இருக்கும். இங்க ஏன் ரெண்டு டேர்மா கீழே இருக்கணும்? ஏன்னா இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸ்கொயர்னா அர்த்தம் ரெண்டு டேர்மா கீழே இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் நீங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் கீழே இருக்காம அடுத்த ரெண்டு டேர்ம் கீழே இருக்கீங்கங்கிற டவுட் கூட வரலாம். ஏன் நான் ஃபர்ஸ்ட் இறக்கலைன்னா இங்க பாருங்க, லாஸ்ட்ல இருந்து ரெண்டு டேர்மா பிடிச்சுக்கணும். அப்ப இதுவும் ஒண்ணு இது ஒண்ணு, அப்ப இந்த ரெண்டும் சேர்த்து ஒரு டேர்ம். இது ஒண்ணு இது ஒண்ணு, இப்போ இது ரெண்டும் சேர்த்து ஒரு டேர்ம். அப்ப இதுவும் இதுக்கு முன்னாடி உள்ள டேர்ம் தான் சேர்த்து ஒரு டேர்மா இருக்கணும். ஆனா இதுக்கு முன்னாடி எந்த டேர்ம் இல்ல, அதனால இந்த டேர்ம் மட்டும் தனியா இருக்கும். மீதி எல்லாமே ரெண்டு டேர்மா இருக்கும். சரியா? இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் கீழே இருக்காச்சு. இப்போ என்ன பண்ணுவோம்? வெயில உள்ள டேர்ம் எழுதணும். இப்போ இதுக்கு எப்படி வெயில உள்ள டேர்ம் எழுதணும்? ஸ்கொயர் ரூட் எடுத்தோம், வெயில உள்ள டேர்ம் எழுதணும். அப்ப இதுக்கும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணுமாப்பா அப்படின்னு கேட்டா அவசியம் இல்ல. நம்ம ஜஸ்ட் இந்த வந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த வந்த வேல்யூவை 2 ஆல மல்டிப்ளை பண்ணா போதும். 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 2 6 are 12x ஸ்கொயர்ட். ஓகேவா? இப்போ எனக்கு இங்க ரெண்டு டேர்ம் இருக்கு, வெளியில ஒரு டேர்ம் தான் இருக்கு. அப்ப வெளியிலேயே ரெண்டு டேர்ம் இருந்தா தானே மல்டிப்ளை பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மை மேல போடுங்க, -60x³. வெளியில உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மை கீழே போடுங்க, டிவைடட் பை 12x ஸ்கொயர்ட். இப்போ கேன்சல் பண்ணுங்க. x ஸ்கொயர்ட் x³ கேன்சல் ஆகி x மட்டும் இருக்கும். இங்க 12 1s are 12 5s are. அப்ப என்ன நமக்கு ஆன்சர் வந்துச்சு? -5x ன்னு சொல்லி வந்துருச்சு. -5x ன்னு வந்துச்சுல, இந்த வேல்யூவை இங்கேயும் இங்கேயும் எழுதணும். இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 12x squared into -5x minus 60x³. -5x into -5x minus into minus plus 5 5s are 25. x into x x squared. இப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். மைனஸ் இருந்தா பிளஸ், பிளஸ் இருந்தா மைனஸ். அப்ப 60x³ minus 60x³ கேன்சல் ஆயிடும். இங்க என்ன வரும்? 61x squared minus 25x squared என்ன வரும்? 36x squared. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் உள்ள ரெண்டு டேர்மையும் கீழே இருக்கணும். -mx plus n. இப்போ என்னப்பா பண்றது? இப்போவும் அதே மாதிரி தான் நம்ம வெயில உள்ள டேர்ம் எழுத போறோம். வெயில உள்ள டேர்ம் எப்படி எழுதுறது? இங்க எப்படி நம்ம இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த டேர்முக்கும் இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணி எழுத வேண்டியதான். 2 6 are 12x squared -5x into 2 என்ன வரும்? -10x. இப்போ இங்க ரெண்டு டேர்ம் இருக்கு, இங்க மூணு டேர்ம் இருக்கு. அப்ப எனக்கு இங்கேயும் மூணு டேர்ம் வேணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதே மாதிரி தான் உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்குல, இத மேல போட்டுக்கோங்க. வெயில உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மா கீழ போட்டுக்கோங்க. இப்போ டிவைட் பண்ணுங்க. x² கேன்சல் ஆயிரும். 12 1s are 12 3s are. இந்த வந்த வேல்யூவை இங்கேயும் இங்கேயும் எழுதுங்க. மல்டிப்ளை பண்ணலாமா? 12x squared into 3 என்ன வரும்? 36x squared minus 10x into 3 minus 30x plus 3 into 3 plus 9. இப்போ என்ன பண்ணுவோம்? சிம்பிள் சேஞ்ச் பண்ணுவோம். பிளஸ் இருந்தா மைனஸ்,
மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு ப்ளஸ் இருந்தால் மைனஸ். இப்போ 36x ஸ்கொயரும் மைனஸ் 36x ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். இது என்ன ஆகும், எனக்கு இங்கே எம்மோட வேல்யூ தெரியாது, என்னோட வேல்யூ தெரியாது. அப்போ எம்மின் வேல்யூ தெரிஞ்சாதான் என்னால் இதை வந்து கேன்சல் பண்ண முடியுமா, மைனஸ் பண்ண முடியுமா, ஆட் பண்ண முடியுமான்னு பார்க்க முடியும். ஆனால் எனக்கு எம் வேல்யூ தெரியாது, என் வேல்யூ தெரியாது. அதுக்கு என்ன பண்ணணும், சரி பாருங்க, ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பாலினாமியல்ஸ் ஆஃப் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு. பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா என்ன பண்ணா, நம்மளுடைய ரிமைண்டர் ஜீரோவா இருக்கணும். நம்ம ரிமைண்டர் ஜீரோ தவிர வேற எந்த வேல்யூ வரதுக்கான சான்ஸே இல்லைன்னு அர்த்தம். அப்ப ரிமைண்டர் ஜீரோனா எனக்கு இந்த உள்ள எல்லா டேர்மும் கேன்சல் ஆனாதான் எனக்கு ரிமைண்டர் ஜீரோ வரும். இப்போ இங்க என்ன இருக்கு, பிளஸ் 30x இருக்கு. அதாவது இங்க நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால நான் பிளஸ் 13 தான் எடுத்துக்கணும், மைனஸ் 13 எடுத்துக்கூடாது. இங்க எனக்கு பிளஸ் 30x இருக்கு. அப்ப இங்க என்ன வேல்யூ இருந்தா இங்க ஜீரோ இருக்கும், மைனஸ் 30x இருந்தாதான் எனக்கு இங்க ஜீரோவா இருக்கும். கரெக்டா? அப்ப இங்க எனக்கு மைனஸ் 9 இருக்கு, இங்க என்ன இருக்கணும், எனக்கு பிளஸ் 9 இருந்தாதான் எனக்கு ஜீரோ ஆகும். அப்ப நம்மளுக்கு m இன் வேல்யூ தெரிஞ்சு போச்சு. ஆனா நம்ம என்ன பண்ணணும், மேத்தமெட்டிக்கலா எழுதணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணும் பாருங்க, இங்க என்ன இருக்கு, மைனஸ் mx கீழே plus 30x is equal to 0. இப்போ n minus 9 is equal to 0. ஏன் இங்க equal to 0 கொடுத்துருக்கேன்னா நான் ரிமைண்டர் வந்து 0 அதனால equal to 0 கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணா, இந்த plus 30x இந்த சைடு போச்சுன்னா என்ன வரும், minus 30x. இப்போ minus mx is equal to minus 30x. இந்த xும் இந்த xும் கேன்சல், மைனஸும் மைனஸும் கேன்சல். அப்போ m is equal to plus 30. இங்க எப்படி வரும், மைனஸ் 9 சைடு போச்சுன்னா பிளஸ் 9. அப்ப n is equal to 9 வரும். அப்ப m வேல்யூ என்னது 30, n வேல்யூ 9. அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டேன்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸைஸ் 3.8 உள்ள தேர்ட் ப்ராப்ளமில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.